மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் சேவையும் மறக்க முடியாதவை. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவதால் அரும்பணி செய்யும் ஆசிரியர்களுக்கு ஓர் அங்கீகாரம் வழங்கும் விதமாக இந்திய ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் சிலருக்கு இப்போவில் நடைபெற்ற 55வது தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விருதுகள் பெற்றதை பெருமையாக கருதும் ஆசிரியர்கள் தங்களது மகிழ்ச்சியை பர்னாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர். எனக்கு ஆசிரியர் தினத்தன்று இந்த மிகப்பெரிய விருது கொடுத்திருக்காங்க. இதற்காக கல்வி அமைச்சுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர் தினத்தன்று கல்வி அமைச்சு கொடுத்த இந்த அங்கீகாரத்தை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் கற்ற தமிழ் பள்ளி மக்மண்டின் தமிழ் பள்ளி மற்றும் லாடாங் வெல்லஸ்லி தமிழ் பள்ளி, இதுக்கு முக்கியமாக நான் நன்றி கூட கடமைப்பட்டேன். இந்த முறை இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் எனக்கு குரு ஐகான் டிபெட் என்ற ஒரு விருதில் நான் 2வது நிலையில் வெற்றி பெற்றிருக்கேன். உண்மையிலே இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, டிபெட் என்பது செகண்டரி பள்ளிக்கூடத்தில் தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் தமிழ் பள்ளியில் இந்த திட்டத்தை சிறந்த முறையில் நிலைநிறுத்தினால எனக்கு இந்த அவார்ட் நான் வின் பண்ணியிருக்கேன். தற்போது என்னுடைய ஆசிரியர் பணி 24 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த ஆசிரியர் தினத்தன்று, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் தினத்தன்று எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அங்கீகாரம் என்பது அடிகுரு என்ற ஒரு அங்கீகாரம், அதாவது எல்லா துறைகளும் சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் அங்கீகாரமாகும். மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் கற்பிக்கும் தங்களுக்கு இந்த விருது மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் ஆசிர்வாதமாகவும் அமைந்துள்ளதாக அவர்கள் மனம் நெகிழ்ந்தனர். இதனிடையே தங்களின் நலனில் அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் மற்றும் அறிவிப்புகள் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் சிலர் கூறினர். எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவங்க இந்த வருஷம் என்னென்ன பிளானிங்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்றுக்கு இருக்கிற சவாலை நாங்கள் ஏற்று இந்த வருஷம் நாங்கள் இன்னும் முன்னேற பார்ப்போம். இன்றைக்கி பிரதம மந்திரி நல்ல பல திட்டங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆசிரியர்களுக்கு என்னென்னலாம் அவங்க உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய உதவிகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஆசிரியர்களோட அறைக்கு அவங்க இன்னும் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க, அதை சரி செய்கிறதுக்காக. அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொண்டாட்டத்தில் ஆசிரியர்கள் சவால்களை அரசாங்கம் பெரிதும் அறிந்துள்ளது என்பது நமக்கு தெரிகின்றது. ஏனெனில் அவர்கள் தனது உரையில் ஆசிரியர்களுக்கு எனவும் மாணவர்களுக்காகவும் நமக்கு எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை அறிவித்துள்ளனர். பல விஷயங்கள், பல விதமான சிறப்புகள் ஆசிரியர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இது மென்மேலும் நம்மளுடைய ஆசிரியர் வர்க்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உதவுகின்றது. இவை ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.